ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கோம். அதோட ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அதில் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம், இல்லை சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம். அதை கலர் மாறாமல் வதக்கிட்டு ஒரு ஃபுல் பூண்டை எடுத்து அதை நான் 2 கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வதங்கினா போதும். அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கோம். அதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மசிய வேக வச்சுக்கணும். உப்பு போட்டாச்சு. நல்லா கிண்டி கொடுத்து நல்லா வேக வைக்கிறோம். இப்போ 1 கப்பு பச்சரிசியும் 1/2 கப்பு பாசிப்பருப்பையும் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தோம். அதை இதோடு சேர்த்து ஒரு கிண்டி கொடுத்துட்டோம். 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி. அப்போ 1/2 கப்பு பருப்புக்கு ஒரு 2 கப்பு தண்ணி, மொத்தம் 6 கப்பு தண்ணி நம்ம இதில் சேர்த்துட்டோம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதை உப்பு சரியாக இருக்கான்னு இப்போ நம்ம பார்த்துட்டோம். முருங்கைக்கீரையை நான் ஒரு ஆவி வேக வச்சுருக்கேன். நீங்கள் இந்த கஞ்சியோடையே சேர்த்து வேக போட்டேன்னா கலரே மாறி போயிடும். ஆவியில் வேக வச்சுக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெயிட் போட்டோம். 3 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமேலு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு துவையல், 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி, 1 கைப்பிடி புதினா, உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், அதே நேரத்தில் குக்கரில் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா இந்த கஞ்சிக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதோட இட்லி தோசைக்கும் தயிர் சாதத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் 1 கொட்டை புளி சேர்த்துக்கணும், இல்லைன்னா எலுமிச்சம்பழமும் சேர்த்துக்கலாம். இப்போ கஞ்சியை திறந்து பாருங்கள். முருங்கைக்கீரை சேர்க்குறதுக்கு முன்னாலேயே குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை செமிக்குங்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு தாராளமாக அதையும் சேர்த்து கொடுக்கலாம். இது கஞ்சிங்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். முருங்கைக்கீரை பிடிச்சிறவங்களுக்கு நீங்கள் வயதானவங்களுக்கும் இது கொடுக்கலாம். இது ஒரு மீலாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சுவையான, ஆரோக்கியமான, எளிதில் செமிக்கக்கூடிய முருங்கைக்கீரை கஞ்சியும் அதுக்கு ஆப்டான ஒரு துவையலும் நம்ம பார்த்தோம். இந்த மீல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதோட ஆரோக்கியமானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்களேன்.